நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம். நான் பெங்களூரை சேர்ந்த சாம்பவி. நான் நோய்வாய்ப்பட்டு அருகில் உள்ள சிறிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். டெங்கு பரிசோதனை எதிர்மறையாக வந்தாலும் எனது பிளேட்லெட் எண்ணிக்கை சுமார் 45,000 குறைந்துள்ளது. பொதுவாக இது 1,50,000 இருக்க வேண்டும். டாக்டர்கள் எங்களை செயின்ட் மார்த்தாஸ் மருத்துவமனை போன்ற பெரிய மருத்துவமனைக்கு மாற்றச் சொன்னார்கள். பிளேட்லெட் எண்ணிக்கை இன்னும் கீழே சென்றால் நிலைமையை கையாள்வதற்கு வசதியாக இருக்கும் என்றனர். ஆனால் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் மீது முழு நம்பிக்கை இருந்தது. தொம்லூர் மற்றும் மல்லேஸ்வரம் ஸ்ரீ பரம்ஜோதி கோவிலில் ஸ்ரீ பகவதி பகவானின் ஏராளமான பக்தர்கள் கூட்டு பிரார்த்தனை செய்தார்கள். பக்தர்கள் தொடர்ந்து தீட்சை கொடுக்கவும் ஆரம்பித்தனர். அடுத்த நாள் என் காய்ச்சல் குறைந்தது, சோர்வு குறைய ஆரம்பித்தது. மேலும் பிளேட்லெட் எண்ணிக்கை 54 அதிகரித்துள்ளது. ஒரு நாள் கழித்து அது மேலும் அதிகரித்து 78,000 மூன்றாம் நாளில் 1,00,000 தாண்டியது. 3-4 நாட்களுக்குள் பிளேட்லெட் எண்ணிக்கை சாதாரண அளவை எட்டியது. குணமடைந்த வேகத்தை கண்டு ஆச்சரியமடைந்த மருத்துவர்கள் நான் குணமடைந்து உயிர் பிழைத்தது ஒரு அற்புதம் என்று என்னிடம் கூறினார்கள். இந்த அற்புதத்தின் பின்னணியில் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் இருந்ததை அறிந்தோம். மறுபிறவி அளித்த ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு அனந்த கோடி நன்றிகள்.